ஓம் சாந்தி. இப்ப இன்றைய நாள் மம்மாவுடைய நினைவு நாள். மம்மாவுடைய நினைவு நாள்ல நாம மம்மாவை பற்றி பல விஷயங்கள் தெரிந்து கொள்வது எதற்காக அப்படின்னா, நாம அதெல்லாம் தாரணை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இப்ப நிறைய பெரியவங்க மம்மாவுடைய பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க சுங்க சித்திரத்துல ஒரு ஏசியா பசிபிக்கோட ரெட்ரீட் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக ஜப்பான்ல இருந்து ரஜினி பேன் வந்திருந்தாங்க. அவங்க சில முக்கியமான விஷயம் அம்மாவை பத்தி சொல்லியிருக்காங்க. இப்ப அத பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அவங்க சில விஷயங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதுல மம்மா பாத்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அவங்க பேசுறது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட கேட்காது. ரொம்ப சைலண்டா தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரமா இருக்காங்க அப்படின்னா, இங்க இருந்தே அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட மாட்டாங்க. பக்கத்துல போயிட்டு பேசுவாங்க. அவங்க தன்னுடைய ஒவ்வொரு செகண்டும் விலை மதிக்க முடியாததா அவங்க நினைச்சாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அம்மாவுடைய ஸ்லோகன் என்னன்னா, ஹருகடி அந்திம கடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு செகண்டும் என்னுடைய கடைசி செகண்ட் அந்த மாதிரி நினைச்சு மம்மா புருஷார்த்தம் பண்ணாங்க. இப்ப அந்த மாதிரி பார்க்கும் பொழுது மம்மா என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்ப நம்ம யார்கிட்டயாவது பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல ஆத்ம உணர்வுல வந்துருவாங்க. ஆத்ம உணர்வுல இருந்துட்டு மத்தவங்களையும் ஆத்மா அப்படின்றத புரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் ஆத்மாவிடம் பேசும் பொழுது என்ன ஆகும்னா, ஆத்மாவுடைய அந்த 7 வேல்யூஸ் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும்தான் வெளிப்படும். இப்ப அம்மா இந்த புருஷார்த்தம் நீண்ட காலம் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாம அவங்களுக்குள்ள யோக சக்தி இருந்தது. அம்மா சீக்கிரமா ஒரு 8:30க்குள்ள அவங்க தூங்க போயிடுவாங்க. விடியற் காலையில 2 மணிக்கு எழுந்துப்பாங்களாம். இந்த 2ல இருந்து 3 மணி வரைக்கும் மம்மா ரெடி ஆயிட்டு, அவங்க மம்மா ரூம்க்கு பக்கத்துல ஒரு முற்றம் மாதிரி இருக்குமா, அங்க உட்கார்ந்து சேர்ல அவங்க ஃபுல்லா சோல் கான்சியஸ்ல இருந்து சிவபாபா நினைவுல இருந்து அந்த 1 மணி நேரம் நல்லா பவர்ஃபுல்லா சக்தி வாங்குவாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு 3:30 அந்த டைம்ல தான் எல்லா பிகேஸும் ஹால்ல உட்காருவாங்க. அப்ப மம்மா கத்தியில உட்கார்ந்து எல்லாருக்கும் திருஷ்டி கொடுப்பாங்க. முதல்ல இந்த கத்தியில உட்காரதுக்கு முன்பாகவே ஒரு மணி நேரம் அம்மா செல்ஃபுக்காக புருஷார்த்தம் பண்றாங்க. அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு அந்த திருஷ்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்ப கூட அவங்க பாபாவுடைய நினைவுல இருந்துதான் அவங்க அந்த திருஷ்டியில அவங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபுல் டே ரொட்டீன் ஒர்க்கு கூட இருந்திருக்கு. காலையில டிஃபன் செய்யறதுல இருந்து மதியம் சமைக்கிறாங்க, ஈவினிங் பரிமாறுறது, சமைக்கிறது, இவங்க எல்லாத்தையுமே சூப்பர்விஷன் பண்றதுதான் அம்மாவுடைய ரோல். அப்ப ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அம்மா போவாங்க. அவங்க எல்லாருக்குமே அவங்க பாபாவுடைய நினைவுல அந்த காரியம் செய்யறாங்களா அப்படின்றது பார்ப்பாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க எப்படி பாபாவுடைய நினைவுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்பாக எல்லாருமே பாபா கச்சேரி அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது ஒரு சின்ன கோர்ட்டு மாதிரி, இதுல எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க. இப்ப அவங்க கிட்ட பேசுவாங்க. முதல்ல அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஏதாவது குற்றம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, ஏதாவது தெரியாம தவறு செஞ்சிருந்தா அந்த குழந்தைங்க சொல்லுங்க. சின்ன சின்ன குழந்தைங்க தானே. அப்ப அவங்க சொல்லும் பொழுது பாபா அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லுவாரு. அவங்க அம்மா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. பாபா சொல்லும் போது அவங்க எந்த அட்வைஸும் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா பாபாக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க.
பாபா சொல்லும் போது அமைதியா கேட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் பாபா சொன்னதை அந்த ஆத்மா வந்து ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத அவங்க வந்து பார்ப்பாங்களாம். இப்ப வந்து பாபா உங்களுக்கு இந்த மாதிரி இருங்க அப்படி இருங்கன்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த குழந்தை அதை செய்தா இல்லையான்னு பார்ப்பாங்க. ஒருவேளை அவங்க செய்யல அப்படின்றத யாராவது கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு வந்து பேசுவாங்களாம். உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம், ஏன் வந்து உங்களால பாபா சொன்னதை ஏன் செய்ய முடியல அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அவங்களுடைய விஷயம் இருக்காங்கல்ல, சப்போஸ் உடம்பு சரியில்லாம இருக்கும், அதனால அவங்க அமிர்த வேலை எழுந்துக்காம இருந்திருக்கலாம். அப்ப அவங்களுக்கு வந்து அதுக்கேத்த மாதிரி அம்மா அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, ஒரு அம்மா மாதிரி. அத வந்து அப்படியே ஸ்ட்ரிக்டா லா அண்ட் ஆர்டர் மாதிரி நடக்காம மத்தவங்க சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத கேட்டு அப்புறம் இப்படி நடந்துட்டீங்கன்னா நல்லது, பாபா உங்க நல்லதுக்கு தான் சொல்றாரு. அப்ப அதை நடக்க முடியாம தடுக்கிறது என்ன காரணம்? அது உடல்நல பிரச்சனையா அல்லது அங்க கூட இருக்கிறவங்க சுபாவ சம்ஸ்கார மோதல் நாள்ல பிரச்சனையா? இதெல்லாம் கேட்டு ஒரு சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா அவங்கள வந்து அம்மா வந்து தனியா கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அதே சமயத்துல அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் மத்தவங்க வீக்னஸ் அம்மாவுக்கு தெரிஞ்சா கூட அந்த வீக்னஸ் வந்து மம்மா வந்து வேற யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. மம்மா கிட்ட வந்து அந்த பொறுமை அப்படிங்கிற சக்தி, சகிப்புத்தன்மை எந்த அளவுக்கு இருந்ததோ அதை விட அதிகமாக சமாளிக்க சக்தி, உள்ளடக்கக்கூடிய சக்தி அது வந்து அதிகமா இருந்தது. அம்மா வந்து எல்லாரோட அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதே சமயத்துல ஒருத்தவங்களோட வீக்னஸ அவங்க யாருகிட்டயுமே வந்து வாய் திறந்து சொன்னதே கிடையாது. அத வந்து உள்ளடக்கிப்பாங்க. இந்த உள்ளடக்கக்கூடிய சக்தி அதிகமா இருந்ததுனாலதான் எல்லாருமே அவங்க கிட்ட போய் தன்னுடைய குற்றம் குறை ஏதாவது மனசுல கஷ்டம் இருந்தது அப்படின்னா அதை போய் ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு மம்மா இருக்காங்கல்ல, ஒரு ஒரு சப்போர்ட், ஒரு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் அவங்களுக்கு இருந்தது. மம்மா சொல்ற டைரக்ஷன் படி நடந்தா அது எல்லாமே சரியாகும். மம்மா வந்து மத்தவங்களுடைய கருத்துக்களுக்கு கூட முக்கியத்துவம் தருவாங்க. நேத்திக்கு ரஜினி பென் சொல்லும் போது ஒரு அருமையான பாயிண்ட் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, நம்ம பிரகாஷ் மணி தாதி கூடவே மோகினி தீதின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. உன்னி மோகினின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மோகினி பென்ஷி வந்து சின்ன வயசா இருக்கும் பொழுது அவங்க வந்து அப்பதான் புதுசா சரண்டர் ஆயிருக்காங்க, ரொம்ப சின்ன வயசு. அவங்க வந்து அந்த கிளாஸ்க்கு எல்லாம் வந்து அப்ப வந்து ஒன்னொண்ணுமே கரெக்டான டைம்ல இருக்கும். நம்ம சிஸ்டம் வந்து அப்படிதான். மதுபன்ல எல்லாம் வந்து அந்த டைம்க்கு சாப்பாடு, லேட்டா வந்தா சில சமயம் சாப்பாடு கூட இருக்காது. இப்ப 2 மணி வரைக்கும் தான் சாப்பாடு வைப்பாங்க. அவங்க வந்து 2:15 வருவாங்களாம். யார, இந்த மோகினி தீதி 2:15 வந்துட்டு பார்த்தாங்கன்னா அங்க சாப்பாடு இருக்காதான். அப்ப ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, போய் மம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்களாம், நான் வரும்போது சாப்பாடே இருக்கிறது இல்ல அப்படின்ட்டு. ஆக்சுவலா அந்த சாப்பாடு பரிமாறக்கூடிய டியூட்டி வந்து ஒரு சகோதரன், ஒரு பிரதர் செஞ்சிருக்காரு. அந்த பிரதரை கூப்பிட்டு மம்மா விசாரிச்சு இருக்காங்க, அவங்க 2:15 வந்திருக்காங்க, சாப்பாடே இல்லையாமே அப்படின்னு. அப்ப அந்த பிரதர் சொல்றாங்க, நான் வந்து 12 மணிக்கே வந்துருவேன், 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும் என்னோட டியூட்டி, 2 மணிக்கு நான் எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டு போயிடுவேன், அவங்க 2:15 வரும்போது எப்படி சாப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப வந்து ஆஹ் மம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த பிரதரோட சுச்சுவேஷன் புரியுது, அவங்களுடைய டியூட்டி பிரகாரம் அவர் கரெக்டா இருக்கிறாரு. இந்த 12ல இருந்து 2க்குள்ள வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா சாப்பாடு கிடைச்சிருக்கும். ஆனா அவங்க வந்து லேட்டா வந்ததுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல. இத வந்து சொன்னா அவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு மோகினி தீதி வந்து சொல்லியிருக்கலாம் அவங்களுக்கு, மம்மா சொல்லியிருக்கலாம். ஆனா மம்மா அப்படி சொல்லல. மம்மா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 10 நாளைக்கு அந்த பிரதரோட சேவையை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 நாளைக்கு 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும் எல்லாருக்கும் பரிமாறணும். அதுல 300 பேர் 350 பேர் அந்த அந்த இயக்கத்துல அப்ப இருந்தாங்க. அவ்வளவு அவ்வளவு பேர் இருந்தாங்க.
இப்போ 300 பேருக்கும் வந்து இவங்க வந்து பரிமாற போறாங்க. யோசிச்சு பாருங்க. 12 மணிக்கு போனவங்க 2 மணி வரைக்கும் பரிமாறி பரிமாறி ஒரே ஒருத்தவங்க தான் பரிமாறும் போது ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த சர்விங் பண்ணி பண்ணி ரொம்ப கைவலி வந்திருக்கு அத்தனை பேருக்கும் பண்ணும் பொழுது. ஒரு 10 நாள் தான் பண்ணியிருக்காங்க. 10வது நாள் வந்து சொல்லியிருக்காங்க, அம்மா நான் வந்து 2 மணிக்குள்ளவே சாப்பிடுறதுக்கு வந்துடுறேன். நான் செஞ்சதுதான் தப்பு. நான் 2:15க்கு வந்தது தப்புதான். இப்ப எனக்கு புரியுது. அந்த பிரதரோட கஷ்டம் வந்து அவரு வந்து 12ல இருந்து 2 மணி வரைக்கும் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி இருக்காரு அப்படின்றது புரியுது அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க அப்பதான் சரண்டர் ஆன புதுசு. மோகினி தீதி அவங்களுக்கு வந்து ஆஹ் நம்ம சட்ட திட்டங்களை புரிய வச்சிருக்கலாம் அம்மா. ஆனா அம்மா டைரக்டா எதுவுமே சொல்லாம அவங்களையே அந்த சேவை பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கே ரியலைசேஷன் பண்ண வச்சுட்டு அவங்களே உணர வைக்கிறாங்க பாத்தீங்களா. இங்கதான் அம்மா வந்து அம்மா ஆனதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். அதாவது நான் என்ன தவறு செய்யறேன் அப்படின்றத அம்மாவோ பிரம்மா பாபாவோ வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை அவங்க சொல்லியிருந்தா நாம வந்து எதிர்த்து கூட பேசியிருப்போம். என்னோட சுச்சுவேஷன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நம்மளுடைய விஷயங்களை தான் சொல்லியிருப்போம். ஆனா அவங்க 2 பேருமே அப்படி ஹேண்டில் பண்ணவே இல்லையா. அவங்க வந்து மத்தவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த சேவையை ஒரு 10 நாள் செஞ்சதுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க. அவங்களே வாலண்டியரா வந்து சொல்லிட்டாங்களா, நான் வந்து சீக்கிரமா வந்து சாப்பிட்டுறேன். அப்போ தன்னுடைய மிஸ்டேக்க அவங்கள உணர வச்சிருக்காங்க அம்மா. அதே சமயத்துல இத பத்தி வேற யாருக்கும் ஷேரே பண்ண மாட்டாங்க. இவங்க இந்த மாதிரி லேட்டா வந்தாங்க, அதனால இந்த மாதிரி சாப்பாடு இல்லாம போச்சு, அதனால அவங்கள நான் 10 நாள் வேலை செய்ய வச்சேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்களாம். ஒரு முறை வந்து யாரோ கேட்டிருக்காங்க, அம்மா ஏன் வந்து யார பத்தியுமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அம்மா வந்து சொன்னாங்களா, நாம வந்து மத்தவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்றது ஆக்சுவலா இது நியமத்துக்கு விரோதமானது. அவங்க மத்தவங்களோட வீக்னஸ் இல்லையா, அது அவங்கதான் சரி பண்ணிக்கணும். அதை பத்தி நம்ம 4 பேருக்கு சொல்றோம் அப்படின்னா அது கூட ஒரு பாவ செயல் தானே. அதனால அது நம்ம செய்யக்கூடாது. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் மத்தவங்களோட பத்தி நெகட்டிவ் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா உண்மையிலேயே அது அவங்க கிட்ட இருந்திருக்கலாம். அதை நான் மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணும் பொழுது அந்த டைம் வேஸ்ட் ஆகுது இல்ல. நான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் விஷயத்த நான் மத்தவங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த 5 நிமிஷம்ன்றது ஒரு அரை மணி நேரம் கூட ஆயிடும் தானே. அப்ப வீக்னஸ் பத்தி பேசும்பொழுதுதான் நம்மளுக்கு டைம் போறதே தெரியல. அதுக்கப்புறம் மத்தவங்க வேற ஒருத்தவங்களோட வீக்னஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நாம் நாம வந்து வீக்னஸ் சொன்னது நம்மளோட மிஸ்டேக்கு. 2வது வீக்னஸை கேட்கறது 2வது மிஸ்டேக்கு. அப்புறம் பண்ணிட்டோம். ஆத்மால இருந்து எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. அதனால இது எதுவுமே அம்மா வந்து செஞ்சதே கிடையாது. யார பத்தி யாருக்கும் எதுவுமே சொல்ல மாட்டாங்களாம். ஒரு முறை வந்து அம்மா வந்து பெங்களூர்ல அப்ப ஹிருதய புஷ்பாதாதி இருந்தாங்களே, அங்க போய் நிறைய சேவை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஜானகி தாதி வந்து பூனால இருந்திருக்காங்க. அம்மா வந்து அந்த அந்த பெங்களூர்ல நடந்த சேவை பத்தி எல்லாம் சொல்ல போறாங்க அப்படின்னு ரொம்ப ஈகரா பார்த்தாங்களாம். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பூனால இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள்லாம். ஏன்னா ஜானகி தாதி சொல்லி வச்சிருக்காங்க, உங்க அம்மா வராங்க, அங்க வந்து ஒரு வாரம் இருந்து சேவை பண்ணிட்டு வந்திருக்காங்க, அங்க நடந்த சேவை பத்தி எல்லாம் நம்மளுக்கு ஷேர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இங்க வந்து பார்த்தா அவங்க மூச்சை விடல. ஒரு வாரம் ஆகுது, இந்த சேவையில தான் அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க. பூனால சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க அம்மா. ஆனா வந்து பெங்களூர்ல நடந்த சேவையை பத்தி ஒரு சென்டென்ஸ் கூட அவங்க சொல்லவே இல்லையா. அதுக்கப்புறம் ஜானகி அதையே கேட்டாங்களாம் அவங்க அம்மா கிட்ட, அம்மா இந்த மாதிரி பெங்களூர்ல வந்து ஒரு வாரம் இருந்து சேவை பண்ணிட்டு வந்தீங்களே, எப்படி எல்லாம் சேவை நடந்தது. அப்ப வந்து அம்மா சொன்னாங்களாம், ஒரு ஒரு ஊரோட விஷயம் வேற. சில ஊர்ல வந்து மீடியா சேவை நிறைய நடக்கும், சில ஊர்ல நிறைய பிகேஸ் இருப்பாங்க, சில ஊர்ல நான் பிகேஸ்க்கு நல்ல சேவை நடக்கும். ஒன்னொன்னுடைய விசேஷத்தா வேற வேற. இப்ப நாம வந்து அதை சொன்னோம் அப்படின்னா நம்ம ஊர்ல நம்ம அது மாதிரி பண்ண முடியலையே அப்படின்னு ஃபீலிங்ஸ் வரும் தானே. ஏன்னா அங்க சுச்சுவேஷன் பெங்களூரோட சுச்சுவேஷன் வேற, பூனேயோட சுச்சுவேஷன் வேற.
அங்க வேற மாதிரி சேவை நடக்குது, இங்கேயும் சேவை நடக்குது, இது வேற மாதிரி இருக்கு. அங்க நான் பி கேஸ் நடந்ததுன்னா இங்க பி கேஸ்க்கு நடக்குது. இத வந்து எல்லாமே சேவைதான். ஆனா அவங்கள பத்தி இங்க சொன்னா ஒண்ணு கம்பாரிசன் பண்ண மாதிரி ஆகும். நம்மளால அப்படி செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு மன வருத்தம் கூட ஏற்படலாம்ல. அதனால அந்த சேவை அங்க முடிஞ்சிருச்சு, அதோட அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு அங்கேயே மறந்துட்டேன். ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. இப்ப நம்ம பூனால சேவை பண்ணிட்டு இருக்கோம். இது முடிச்சுட்டு நான் அடுத்த ஊருக்கு எங்கேயாவது போனேன்னா இங்க நடந்த சேவையை இதோட மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மாவுடைய முக்கியமான ஒரு புருஷார்த்தம் என்னன்னா, இங்க சொல்லுவாங்களே, ஒர்க் வைல் யூ ஒர்க், பிளே வைல் யூ பிளே. எந்த ஒரு சேவை பண்றாங்களோ அந்த நேரத்துல அதை கான்சென்ட்ரேஷனோட பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யோகா பண்ணோம்னா அது அப்படியே விட்டுருவாங்க. யோகால கான்சென்ட்ரேஷனோட போயிடுவாங்க. அம்மாவுடைய ஒரு முக்கியமான விசேஷதா என்ன அப்படின்னா, அம்மா எப்பவுமே ஒண்ணு பாபா நினைவுல இருப்பாங்க, இல்லைன்னா பாபா சொன்ன ஞானத்தை விசார சாகர் மந்தன் பண்ணுவாங்க, அல்லது சேவை பண்ணுவாங்க, மனசா சேவா. இது மூணுல ஏதாவது ஒண்ணு அம்மா வந்து கண்டிப்பா கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அமிர்தவேலை யோகா அப்புறமா ஃபுல் டே கர்ம யோகாவா பண்ணும் பொழுது இந்த 3 ஸ்டேஜ்ல வந்து அம்மா வந்து இருப்பாங்களாம். ஒரு முறை வந்து நம்ம ரமேஷ் பிரதர், மதுபன்ல ஆடிட்டர் அவரு ரமேஷ் பிரதர், அதுக்கப்புறமா நிர்வேர்பாய், இவங்க 2 பேரும் மம்மாவும் அவங்க 2 பேரும் மும்பைல இருந்து மவுண்ட் ஆபுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து வர வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான அட்வர்டைஸ்மெண்ட். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து என்ன இருந்ததுன்னா, ஒரு பெரிய ஹோர்டிங் வச்சிருக்காங்க. அதுல ஒரு பாட்டில் இருக்கு. அந்த பாட்டில்ல இருந்து ஒரு தண்ணி அப்படியே கொட்டுது, அந்த கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி. பக்கத்துல ஒரு டம்ளர் இருக்கு. டம்ளர்ல நிறைஞ்ச உடனே இந்த பாட்டில் இருக்கிறது எல்லாம் கொட்டிட்டதுக்கு அப்புறம் அந்த டம்ளர் நிறைஞ்சிடுது. அதுக்கப்புறமா திரும்பவும் பாட்டில்ல இருந்து அதுல கொட்டுறாங்க. அது காலியாயிடுது டம்ளர். அப்புறம் பாட்டில்ல இருக்கிறது திருப்பி கொட்டுறாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆட் இருக்கு. அத பார்த்துட்டு நிர்வேர் பாய் வந்து சொன்னாராம், மா ரமேஷ் பாய்கிட்ட, நாம கூட இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆடு, அதாவது பாபாட்ட இருந்து நம்ம சக்தி வாங்குறோம், உள்ள நிரப்பிக்கிறோம், அப்புறம் 5000 இயர்ஸ்ல காலி ஆயிடுது, திரும்பவும் நம்ம பாபாட்ட வாங்குறோம். இந்த மாதிரி ஆடு பண்ணா நல்லா இருக்கும்ல அப்படின்னு 2 பேரும் பேசிட்டாங்களாம். அம்மா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மம்மா வந்து கேட்டாங்களாம், நிர்வேர் பாயும் ரமேஷ் பாயும். இப்ப மம்மா வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து இங்க இல்ல, நீங்க இப்போ பேசிட்டு இருந்த டைம்ல நீங்க என்ன பேசுனீங்கன்னு தெரியல. நான் வந்து பாபாவும் நானும் சேர்ந்து, அதாவது ஆல்மைட்டி பாபாவும் அம்மாவும் சேர்ந்து உலகத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அமைதியை தானமா கொடுத்துட்டு இருந்தோம். நான் விஸ்வ சேவையில ஈடுபட்டுட்டு இருந்தேன். அதனால நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்றது எனக்கு நான் கேட்கவே இல்லை அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம். ஒரே காருக்குள்ள நிர்வேர் பாய் வண்டி ஓட்டுறாரு, பக்கத்து சீட்ல ரமேஷ் பாய். இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, பின்னாடி சீட்ல மம்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா மம்மா சொன்னாங்களாம், நீங்க 2 பேரும் பேசுனதை நான் கேட்கவே இல்லை, நான் விஸ்வ சேவையில இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இது வந்து அவங்க 2 பேருக்குமே அது வந்து ரொம்ப ஒரு ஷாக்கான ஆச்சரியம் இல்லைங்களா? ஏன்னா மம்மா வந்து கண்டிப்பா வந்து ஒரே கார்ல 2 பேர் முன்னாடி பேசிட்டு இருக்கிறாங்க முன் சீட்ல, பின்னாடி சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா கேட்க தானே செய்வாங்க. அவங்களும் ஸ்லோவா பேசல, நல்லா சத்தமா தான் பேசியிருக்காங்க. ஆனா மம்மா வந்து அது கேட்கவே இல்லை. எது நம்மளுக்கு தேவை இல்லையோ அப்ப மம்மா அங்க இருக்கவே மாட்டாங்களாம். அவங்க வந்து விஸ்வ சேவையில இருப்பாங்களாம். இப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து மம்மா வந்து புருஷார்த்தம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு நாளைக்கு முரளிய வந்து மம்மா 3 முறை படிப்பாங்களாம். காலையில ஒரு முறை கேட்பாங்கல்ல, அதுக்கப்புறமா டிஃபன் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு முறை படிப்பாங்க, மதியம் ஒரு முறை முரளி படிப்பாங்க, அப்புறம் நைட்டு ஒரு முறை முரளி படிப்பாங்க. 3 முறை நம்ம வந்து எப்படி வந்து உடலுக்கு உணவு சாப்பிடுறோமோ அந்த மாதிரி 3 முறை மம்மா வந்து முரளி வந்து படிப்பாங்களாம். அதுக்கப்புறம் இது இல்லாம மம்மா வந்து ஒண்ணு பாபாவுடைய நினைவுல இருப்பாங்க, 2வது பாபா முரளியில என்ன சொன்னாரு அத வந்து விசார் சாகர் மந்தன் பண்ணுவாங்க. அதாவது ஞானத்தை சேர்னிங்
மனன சிந்தனை பண்ணுவாங்களாம். முரளி படிப்பாங்க, யோகா பண்ணுவாங்க, ஞானத்தை நினைப்பாங்க, அல்லது மனசா சேவா பண்ணுவாங்க. இந்த 4 தவிர்த்து மம்மா எதுவுமே செய்ய மாட்டாங்க. அத மாதிரி ஒரு இடத்தினுடைய விஷயத்தை இன்னொரு இடத்துல சொல்றது, ஒரு மனிதர்களுடைய விஷயங்களை இன்னொரு மனிதர்களிடம் சொல்வது, இது எதுவுமே மம்மாட்ட வந்து பார்க்க முடியாது. மம்மா எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவங்க மனச வந்து அடிக்கடி கிளீனா வச்சுப்பாங்க. அதாவது பாஸ்ட டக் டக்குன்னு மறந்துடுவாங்க. அதாவது நம்ம நைட்டு பாபாக்கு லெட்டர் எழுதி, அதுக்கப்புறம் பாபாட்ட ஒப்படைச்சிட்டு, அதுக்கப்புறமா நம்ம பாஸ்ட மறக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. மம்மா என்ன பண்ணுவாங்க, என்ன நடந்ததோ அதோட அந்த செகண்டே அத வந்து விட்டுருவாங்களாம். அடுத்த செகண்ட் வந்த உடனே போன செகண்ட விட்டுருவாங்க. இப்ப மம்மா வந்து ஏன் வந்து ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்லல அப்படின்னு மத்தவங்க கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, "ஹருகடி அந்திம கடி." இந்த செகண்ட் என்னுடைய கடைசி செகண்ட். அப்ப நான் வந்து கடைசி செகண்ட் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இந்த நிமிஷம் தான் என்னோட லாஸ்ட் நிமிஷம்னா நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு பாபா நினைவுல இருக்கணும், ஞானத்தை நினைக்கணும், 4 பேருக்கு மனசா சேவை பண்ணணும். அப்ப நான் ஆத்மா வந்து இந்த உடம்புல இருந்து பிரிஞ்சா கண்டிப்பா நல்ல நல்ல வைகுண்ட பதவி தானே. அதனால மம்மா வந்து இந்த புருஷார்த்தம் வந்து பண்ண காரணத்தினாலதான் மம்மாவுடைய மனசுல வேஸ்ட் தாட்ஸே கிடையாது. எல்லாத்துக்கும் இம்மிடியட்டா ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்களாம். இன்னைக்கு நடந்த விஷயம் நாளைக்கு நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு நடந்த விஷயத்த இன்னைக்கே கூட நினைக்க மாட்டாங்களாம். காலையில நடந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா, எல்லாம் டிராமா படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இமிடியேட்டா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுவாங்க. அதனால மம்மாவோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா மம்மா வந்து வேஸ்ட் ஆஃப்ஸே இருக்காது. சுத்தமான உள்ளம். சுத்தமான உள்ளம் அப்படின்னா அங்க கண்டிப்பா இறைவன் குடிக்கொள்வார் இல்லையா. மம்மா பத்தி இன்னைக்கு வந்து ஆல்மைட்டி பாபா வந்து சொல்றாரு, நீங்க மனச வந்து பியூரிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து அதுல ரொம்ப அட்டென்ஷன் வச்சு பியூரிஃபை பண்ணதுனால உங்களுடைய உடல் கூட இப்ப சக்தியுகத்தோட தேவதைகளோட உடலை விடுங்க, சங்கமிகத்தோட அந்த உடல்ல பியூரிஃபை ஆயிடுச்சுன்னு பாபா சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாரு. மம்மா வந்து ஒரு ஒரு கண்கள் கண்கள் வந்து எப்ப பியூரிஃபை ஆகும், ஆத்ம உணர்வுல இருந்து மற்றவர்களை ஆத்மாவா பார்க்கும் பொழுது கண்கள் வந்து தூய்மை அடையுது. இப்ப பாபாவுடைய மகா வாக்கியங்களை கேட்கிறோம், ஆனா ஆத்மா உணர்வுல இருந்து அந்த மகா வாக்கியங்களை கேட்கும் பொழுது காது வந்து பியூரிஃபை அடையுது, தூய்மை அடையுது. பேசுறோம், வாயில வாய் மூலமா பேசுறோம், ஆனா பாபாவுடைய நினைவுல இருந்து பாபாவை பற்றியோ அல்லது பாபா சொன்ன ஞானத்தை பற்றியோ நம்ம வந்து பேசும் பொழுது வாய் தூய்மை அடையுது, கை வேலை செய்யணும். ஆனா ஆத்மா உணர்வு மற்றும் பரமாத்மாவுடைய நினைவுல இருந்து கைகள் மூலமா ஒரு காரியம் செய்யும் பொழுது இந்த கைகள் கூட தூய்மை அடையுது. இப்படி ஒவ்வொரு கர்ம இந்திரியங்களை மம்மா யூஸ் பண்ணும் பொழுது ஆத்மா உணர்வு பிளஸ் பரமாத்மாவுடைய இணைவு, இது ரெண்டும் இணைந்து அந்த ஒரு காரியத்தை செஞ்சதுனாலதான் அவ்வளவு சின்ன வயசுலயே மம்மா வந்து சம்பூர்ண நிலையை வந்து அடைஞ்சாங்க. மம்மா வந்து அப்படியே அந்த ஒளி உடலை வந்து மத்தவங்க வந்து பார்த்திருக்காங்களாம். ஒரு முறை ரமேஷ் பாயோட மாத்தாச்சு உஷா அவங்க யுகலா இருந்தாங்க. அவங்க வந்து பாபா கூப்பிட்டு சொன்னாராம், மம்மாவை வந்து பாருங்க, அம்மா உட்கார்றது நடக்கிறது இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களும் பார்த்திருக்காங்க. பார்த்தா மம்மா வந்து அப்படியே ஒரு ஒளி உடல் வந்து அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு லைட் பாடி, ஸ்தூல உடம்புலதான் இருக்காங்க, ஆனா அந்த லைட் பாடி வந்து தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்து மத்தவங்க கிட்ட போயிட்டு சேவை வாங்குறாங்க, ஆனா சவுண்டே இல்லாம சேவை வாங்குறாங்க. மெதுவா போய் பேசுறாங்க. அவங்க பேசுறது யாருகிட்ட பேசுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். அந்த மாதிரி பேசுறாங்க. மெதுவா இனிமையா பேசுவாங்க. மம்மா வந்து கோவப்பட்டு அங்க யாருமே பார்த்தது இல்லை. மம்மா உட்கார்றது கூட பாத்தீங்கன்னா அப்படியே தேவதை போல உட்காருவாங்க. தேவதை நடந்தா அப்படி இருக்கும், பூமிக்கெல்லாம் அதிராது இல்ல, வலிக்காது.
இந்த மாதிரி மெதுவா அப்படியே நடப்பாங்க. அவங்க நடக்கும் பொழுதும் பாபா நினைவு, உட்காரும் பொழுதும் பாபா நினைவு, சாப்பிடும் பொழுதும் பாபாவுடைய நினைவு. அம்மா வந்து இந்த கரெக்டான நேரத்துல சாப்பிடுவாங்க, கரெக்டான நேரத்துல தூங்குவாங்க, கரெக்டான நேரத்துல எழுந்துப்பாங்க. இந்த முன்ன பின்ன இன்னைக்கு கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடிஞ்சிச்சு அதனால சீக்கிரம் தூங்குறது அந்த மாதிரி கூட இருக்காது. அதுக்கப்புறம் நேத்திக்கு ரஜினி பென் சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. சில சமயம் வந்து எக்கியத்துல வந்து நல்ல வெரைட்டி சாப்பாடு செய்வாங்கல்ல, நல்ல அப்ப வந்து எல்லாரும் வந்து அத நல்ல ஒரு ஒரு சப்பாத்தி சாப்பிடுறவங்க 2, 3 அப்படி சாப்பிடுவாங்க. அத மாதிரி டைம்ல மம்மா வந்து ஒரு ஒரு சப்பாத்தி இல்லைன்னா அரை சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்களாம். எவ்வளவு டெலிஷியஸ் ஃபுட்டா இருந்தாலும் சரி, உப்பு சப்பு இல்லாம இருந்தாலும் சரி, எப்பவுமே அவ்வளவுதான் சாப்பாடு அவங்களுக்கு. அப்புறம் வந்து சாப்பாட்டுல உப்பே இல்ல, காரம் ரொம்ப இருக்கு, அது மாதிரி எல்லாம் உணவை பற்றி அவங்க யாருகிட்டையும் கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்களாம். என்ன இருக்கோ அத வந்து பாபா நினைவுல ஸ்வீகாரம் பண்ணிப்பாங்க. அதே சமயத்துல கரெக்டான டைம்ல சாப்பிடுவாங்க. தூங்க போறதுக்கும் கரெக்டான நேரம், காலையில எழுந்துக்கிறதுனா அதுவும் சரியான நேரம். இந்த நேரம் வந்து இப்ப 2 மணிக்கு எழுந்துப்பாங்கன்னா அந்த 2 மணிக்கு டெய்லி என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் எழுந்துப்பாங்களாம். ஒரு முறை வந்து இந்த லட்சுமி நாராயணனுடைய போட்டோ செய்யறதுக்காக அவங்க வந்து மும்பை போயிருந்தாங்க. யாரோ பிபி வந்து அம்மாவை சொல்லி அதனால நைட்டு அவங்க முதல்ல 8 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க. அந்த சுச்சுவேஷன்ல அவரு அந்த விஐபி வர்றதே வந்து 9 மணிக்கு தான் வருவாரு, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 9 மணிக்கு வருவாருன்னு நினைச்சா அவரு 10:30க்கு தான் வந்திருக்கிறாரு. ஆனா அவரு அடுத்த நாள் ஃபாரின் போறாரு. அதனால அவங்க வந்து மம்மாவை விட்டு வந்து திருஷ்டி வாங்கிட்டு டோலி வாங்கிட்டு போனோம். ஒரு பெரிய மினிஸ்டர் போல இருக்கு அந்த ஊர்ல, மும்பைல. அதனால அவரு வராரு, எப்படியா இருந்தாலும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு 10:30 மணிக்கு வந்திருக்கிறாரு. அவரு மம்மாவை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து போகவே மனசு வரல. அவரு 10:30க்கு வந்தவரு 11:30க்குதான் 11:30, 12 அதுக்கப்புறம் தான் அவரு கிளம்பி போயிருக்கிறாரு. அம்மா தூங்க போகும்போது மணி 1 ஆயிடுச்சாம். இப்ப அதாவது 12:30 அப்படி ஆயிருக்கு. 12:30க்கு போயிருக்காங்க. அம்மா வந்து இன்னைக்கு அமிர்த வெள்ளை யோகா நாளைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த விஐபி ரொம்ப நேரம் கழிச்சுதான் போயிருக்காரு. அதனால நாளைக்கு வந்து அமிர்த வேலைக்கு அம்மா வரமாட்டாங்க அப்படின்னு அம்மா ஷார்ப்பா வந்துட்டாங்களாம். அதாவது எத்தனை மணிக்கு தூங்கினாலும் வந்துடுறாங்க அந்த டைம்ல. இது வந்து என்னைக்கும் ஒரு நாள் தான் வந்து அத மாதிரி நடக்குது. அதுக்காக அம்மா வந்து 12 மணிக்கு தூங்கிட்டு அவங்க 2 மணிக்கு எழுந்துட்டாங்க, அதனால நாமளும் 12 மணிக்கு தூங்கலாம் அப்படி கிடையாது. வழக்கமா அவங்க 8 மணிக்கு தூங்குறவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில எத்தனையோ வருஷத்துல ஒரு நாள் அந்த மாதிரி 12 மணி வரைக்கும் முழிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலும் அமிர்த வேலையை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க எழுந்திருக்கிறாங்க. மத்தபடி அவங்க சீக்கிரம் தூங்குவாங்க, சீக்கிரம் எழுந்துப்பாங்க. டைம்ல எல்லாம் வந்து அந்த டைம் தூங்குறதுக்காக அவங்க அலர்ட் பண்ண டைம் கரெக்டா துல்லியமா இருக்கும். அது மாதிரி அம்மா வந்து சாப்பாட்டுல கூட அவங்க சொல்லுவாங்களாம், நல்ல நல்ல டேஸ்டா இருக்குதுன்னா மத்தவங்க நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஏன் சாப்பிடறது இல்லை? அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, கர்ம இந்திரியங்களை நம்மளால கண்ட்ரோல்ல வைக்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மனசு எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதனால ஒண்ணுமே கர்மேந்திரியங்கள் மேல நம்ம அதிகமான கவனம் செலுத்தணும். சாப்பிடும் போது, நடக்கும் பொழுது, பேசும் பொழுது, மத்தவங்களை பார்க்கும் பொழுது, மத்தவங்க சொல்ற விஷயங்களை கேட்கும் பொழுது. இப்பெல்லாம் நம்ம வந்து சோல் கான்சியஸ்ல இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, யோகா வந்து கண்டினியூஸா இருக்கும், கட்டே ஆகாது. இப்ப பேசும்பொழுது சில சமயம் நாம வந்து அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்க ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி எங்கேயோ பாபாவுடைய ஞானத்தை தான் பேச ஆரம்பிச்சு எங்கேயோ போய் முடியுது அப்படின்னா சோல் கான்சியஸ் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து நம்மளுடைய லிங்க் வந்து பாபாவுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய லிங்க் கட் ஆகும். ஒரு முறை கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி கொண்டு போயிட்டு கடவுளோட இணைக்கிறது ரொம்ப டஃப்.
அதனால மம்மாவுடைய ஒரு முக்கியமான புருஷார்த்தம் லிங்க் கட் ஆகாம பாத்துக்கிட்டதுதான். லிங்க் கட் ஆகாம ஃபுல் டே இருந்தா அமிர்த வேலை யோகா ஏன் நல்லா வராது? ஏன் மம்மா பவர்ஃபுல்லா இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் அமிர்த வேலை யோகா மட்டும் கிடையாது. அமிர்த வேலை யோகால சக்தி வாங்குறதுக்கே ஃபுல் டே அவங்க வச்ச அட்டென்ஷன் தான். லிங்க் கட் ஆகாம பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த விஷயத்த அவங்களுக்கு சொல்றது, அவங்க சொல்றது இவங்களுக்கு சொல்றது. அந்த டைம்ல கூட என்ன ஆகுது, லிங்க் கட் ஆகுது இல்லையா? அப்ப அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. லிங்க் கட் ஆகாம அம்மா புருஷார்த்தம் பண்ணி புருஷார்த்தம் பண்ணி பண்ணி இன்னைக்கு பாபாவே சொல்லிட்டாரு, அம்மாவுடைய மனசு எவ்வளவு பியூரிஃபைடு, அப்படியே தூய்மையான உள்ளம் அம்மா கிட்ட இருக்கும். தூய்மையான உள்ளம்னா ஒரு வேஸ்ட் கிடையாது, ஒரு நெகட்டிவ் கிடையாது. தன்னை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் யார பத்தி எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது, எந்த நெகட்டிவ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த நேரத்துல உண்மையிலே மத்தவங்க கிட்ட நெகட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம சொல்றதுனால அவங்க மாற போறாங்களா? இன்னும் கேட்டா, இப்ப நான் ஒருத்தவங்களோட நெகட்டிவ நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பேசும்போது அப்ப யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. பேசும்போது நம்ம இன்ட்ரெஸ்ட்ல அப்புறம் யாரு வராங்க போறாங்கன்னு கவனிக்காம விட்டுருப்போம். யாரா வந்திருப்பாங்க. அவங்க பாதியில நுழைஞ்சிருப்பாங்க. அவங்க நாம என்ன பேசுறோமோ, யார பத்தி பேசுறோமோ, அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, உங்களை பத்தி இவங்க இப்படி பேசுனாங்க அப்படின்னு கொஞ்சம் கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் வச்சு பேசி அந்த விஷயத்த பெருசு பண்ணி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பிரச்சனை ஜாஸ்தி தானே ஆகுது. நம்ம எதுக்கு பேசுவானே, அப்புறம் பிரச்சனையை கொண்டுட்டு வருவானே. இப்ப நம்ம பேசுறதுனால அவங்க மாறப்போறது இல்ல. ஒருவேளை நாம அவங்களுக்காக யோகா பண்ணா கூட நம்மளுடைய அந்த பியூர் வைப்ரேஷன் கெட்டவங்களை கூட நல்லவங்களா மாத்தலாம். அதனால மம்மா முதல்ல இருந்தே இந்த மாதிரி அவங்க புருஷார்த்தம் ஸ்டார்டிங்ல இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க. யார பத்தி யார்கிட்டயும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா சதா பாபா நினைவுல இருப்பாங்க. சதா பாபாவுடைய நினைவுல இருக்க இருக்க பாபாவே ஹெல்ப் பண்ணுவாரு. சிவன்னா சாதாரண ஆள் இல்லைல்ல. ஆல்மேட்டி அத்தாரிட்டி, முழு உலகத்திற்கே அதிபதி கடவுள், பவர் ஹவுஸ். பவர் ஹவுஸே மம்மாட்ட மயங்கி இருக்காருன்னா யோசிச்சு பாருங்க. மம்மாவுடைய பவித்திரத்தா தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். பேசிக் பவித்திரத்தானா பிரம்மச்சரியம் மட்டும் இல்ல. ஒவ்வொரு செகண்டும் அம்மாவுடைய மனசுல ஒரு வேஸ்ட் தாட்ஸ் கிடையாது, ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் கிடையாது. யார பத்தியும் நெகட்டிவ் பர்சனாலிட்டி மேல கூட நெகட்டிவ் தாட்ஸும் அம்மாவுக்கு கிடையாது. ஒரு முறை அமிர்தசரஸ் அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம அப்பதான் சேவாலாம் ஆரம்பிச்சு அங்க சேவா கான்பூர், அமிர்தசரஸ், டெல்லி அங்கெல்லாம் சேவை நடந்துட்டு இருக்கு. டெல்லியில அவ்வளவா பிரச்சனை இல்லை. ஆனா இந்த அமிர்தசரஸ்ல பஞ்சாப்ல இருக்கு இல்லையா, அங்க அந்த சீக்கியர்கள் நிறைய இருக்கிற இடம். அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பிரம்மகுமாரிஸே சரியில்லை. ஏன்னா அவங்க தூய்மையை பத்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு வருஷம் கழிச்சு நம்ம சொல்லுவோம்ல, பாபா மீட்டுக்கு போனோம்னா பிரம்மச்சரிய எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆக்சுவலா நல்லவங்க தான், நல்ல அதாவது ஒரு ரிலீஜியஸ் மைண்டடா இருக்கக்கூடிய மக்கள் தான். ஆனா அந்த தூய்மைன்றது அவங்களுக்கு எல்லாம் அந்த காலத்துல அது ஒரு தூய்மையா இருக்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம், ஒரு குற்றம் மாதிரி தோணியிருக்கு. அதனால அமிர்தசரஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. பாபா மம்மா அமிச்சிருக்காரு அந்த பிரச்சனையை சரி பண்ண சொல்லி. அதுக்கப்புறம் மம்மா போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு பெரிய குரூப் திரளுறாங்க. நாளைக்கு காலையில மம்மா போய் அந்த குரூப் மீட் பண்ண போகுது அப்படின்ற மெசேஜ் பாபாக்கு கிடைக்குது முன்னாடி நாள். அப்ப உடனே பாபா என்ன செய்யறாருன்னா, பிரிஜ்மோகன் பாய் அவருடைய அப்பா, ஆனந்த் பாய்னு பேரு அவரு, அதுக்கப்புறம் பிரிஜ்மோகன் பாய், அப்புறம் ஜெகதீஷ் பாய், இந்த 3 பேரையும் நைட்டோட நைட்டா ட்ரெயினை ஏத்தி அமுச்சு விட்டுறாரு. நீங்க எப்ப போவீங்களோ தெரியாத, நீங்க போய் காலையில போய் அங்க போய் ரீச் ஆயிடுங்க, அம்மாவை ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரையும் அமுச்சு வைக்கிறாரு. அந்த மாதிரி ஜெகதீஷ் பாய், பிரிஜ்மோகன் பாய், ஆனந்த் பாய் எல்லாம் வந்துட்டாங்க. பார்த்தா ரோட்ல கும்பல், அவ்வளவு கும்பல், பெரிய கும்பலே குவிஞ்சு போயிருக்கு. இப்ப உள்ளுக்குள்ள சகோதரிகள் இருக்கிறாங்க. அம்மா மேல மாடியில அவங்க
விடியற் காலையில மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஜனங்க அம்மா வந்து நேத்திக்கு தான் வந்திருக்காங்க, மெசேஜ் கேள்விப்பட்டு இன்னைக்கு ஜனங்க காலையில வந்துட்டாங்க. எல்லார் கையிலயுமே வந்து அந்த அருவாளு, என்னென்னமோ அந்த ஆயுதங்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த கொம்பு, கட்டை அந்த மாதிரி எல்லாம் ஸ்தூலமான ஆயுதங்களோட எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. இப்ப அம்மாவுக்கு வந்து ஆஹ் இது எதுவுமே தெரியாத, வெளியில ஒரே சவுண்ட். பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் வேற இருக்கு. போலீஸ்காரங்க வேற வந்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க இந்த கும்பல்லாம் சீக்கிரம் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜெகதீஷ் பாய் தான் சொன்னாராம், இந்த இப்ப நீங்க அம்மாவை தானே பாக்கணும், பாக்கலாம். இவ்வளோ ஒரு 1000 பேருக்கு மேல இருக்கிறீங்க, எல்லாரும் போய் அம்மாவை பார்க்க வேணாம், ஒரு 5 பேர் மட்டும் போய் பார்க்கலாம். நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு. 5 பேர் அம்மாவை பாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அவங்கள மட்டும் உள்ள அனுப்புறாரு. எல்லார் கையிலயும் ஆயுதங்களோட தான் உள்ள போறாங்க. உள்ள போனாங்க, தட தடன்னு அப்படியே போறாங்க. அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா தேடுறாங்க. அம்மா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க. கீழே எங்கேயுமே இல்ல. அப்புறம் படிக்கட்டுல தட தடன்னு எழுந்து ஓடுறாங்க மேல. அந்த 5 பேரும் தேடிட்டு அம்மாவை. அம்மா வந்து கதியில உட்காந்து அவங்க வந்து யோகா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 5 பேரும் உள்ள நுழையும் பொழுதே அது ஒரு வைப்ரேஷனே வேற லெவல்ல இருந்திருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மூலையில அவங்க கொண்டு போன ஆயுதங்கள் எல்லாம் ஒரு மூலையில வச்சுட்டு போகும்போதே, அந்த ரூம் உள்ள நுழையும் போதே அம்மாவுக்கு முன்னாடி போயிருக்காங்க. கீழே வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அம்மா சொன்னாங்களா, ஆவோ போயிட்டோ, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5 பேரும் அம்மாவுக்கு முன்னாடி உட்காந்துட்டாங்க. அம்மா வந்து அவங்க கிட்ட வந்து திருஷ்டி கொடுத்துருக்காங்க. 5 பேருக்கும் மாறி மாறி திருஷ்டி கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன விஷயம்னா, இந்த 5 பேருக்கும் ஒருத்தரை விடாம 5 பேருக்குமே அம்மாவுக்கு பதிலா ஒரு சரஸ்வதியோட காட்சி கிடைச்சிருக்கு. இந்த வீணையெல்லாம் கையில வச்சுக்கிட்டு ஒரு சரஸ்வதிமா எப்படி இருப்பாங்க, வெள்ளை கலர்ல ஒளி உடல் காட்சி கிடைச்சிருக்கு சரஸ்வதியா. 5 பேரும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அம்மா அவங்க 5 பேருக்கும் திருஷ்டி கொடுக்குறாங்க. 5 பேருக்கும் அந்த காட்சி கிடைச்சிருக்கு. 5 பேரும் பாடிலெஸ் ஸ்டேஜ்ல போயிருக்காங்க. 5 பேருமே அவங்க ஏற்கனவே ரிலீஜியஸ் மைண்டட் தான் இந்த 5 பேருமே. ஆனா வந்து பிகேஸ் கிடையாது. இவங்க அம்மாவை தப்பா நினைச்சிட்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம இயக்கத்தையே அந்த காலத்துல எல்லாரும் தப்பா தானே பேசுனாங்க. அந்த மாதிரி வந்தவங்க 5 பேர். ஆனா அந்த 5 பேரும் அந்த பாடிலெஸ் ஸ்டேஜ்ல போயிருக்காங்க. அம்மா வந்து ஒளி பிரகாசமான உடல்ல இருந்தது பார்த்திருக்காங்க. அம்மாவை சுத்தி ஒரு ஒளி வட்டத்தை பார்த்திருக்காங்க. அம்மா வந்து ஒரு சாட்சாத்து சரஸ்வதி தேவியாவே காட்சி கொடுத்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு அங்கிருந்து எழுந்துக்க மனசே வரல. ஆக்சுவலா அவங்க போய் உக்காந்தது 1/2 மணி நேரம். அவங்களுக்கு ஏதோ 1 நிமிஷம் ஆன மாதிரிதான் இருந்திருக்கு. 1/2 மணி நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த 5 பேருமே. வெளியில வந்து உள்ள போனவங்க என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு, 1/2 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு எல்லாருக்கும், இவங்க பிரதர்ஸ் விடுங்க, நான் பிகேஸ்கே உள்ள போய் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு தோணுச்சு. அப்ப அதுல இருந்து ஒருத்தரை நான் போய் பாக்குறேன்னு உள்ள வந்திருக்காரு. உள்ள வந்து இவங்க 5 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. போதும் எழுந்து வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த 5 பேரும் எழுந்து அவங்கவுங்க திங்ஸ் எடுத்துக்கிட்டு கீழே வந்திருக்காங்க. கீழே வந்ததுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க, இங்க இருக்கிறது சாக்ஷாத் மா சரஸ்வதி வந்திருக்காங்க. இது வந்து இது சாதாரண ஒரு பெண் கிடையாது, இது வந்து கடவுளே, அதாவது அம்மனே இருக்காங்க. இவங்க அம்மன் மாதிரி காட்சி கிடைச்சிருக்கு, சரஸ்வதி மாதிரி காட்சி கிடைச்சிருக்கு. அதனால இவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு பெண்ணே கிடையாது, இவங்க பெரிய மகான் சரஸ்வதி தேவியே உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, நாங்க கண்ணால பார்த்தோம். அதனால யாருமே இவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இந்த ஏக்கம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டோம். இவங்கெல்லாம் அவங்களுடைய எய்மே என்னன்னா, அமிர்தசரஸ்ல இருந்து பிரம்மகுமாரிஸ் சென்டரை வந்து எடுத்து அவங்கள திருப்பி அமுச்சு விட்டுறணும், இங்க யாருமே பிகேஸே இருக்கக்கூடாது அப்படின்ற எய்மோட வந்தவங்க. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்க வந்து ஹார்ம்லெஸ், இவங்க இருந்துட்டு போட்டோம், இவங்களால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நம்ம ஊர்ல சுபிக்ஷம் தான் ஏற்படும், சரஸ்வதி மாவே வந்திருக்கிறாங்க,
அதனால எல்லாம் கலைஞ்சு போயிடுங்க, யாரும் ஒன்னும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சு அஞ்சு பேரும் பெரிய பெரிய தலைவர்கள் மாதிரி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த மத்த ஆயிரக்கணக்கான மனிதர்கள் செஞ்சு போயிட்டாங்க. அன்னில இருந்து யாருமே எந்த பிரச்சனையும் பண்ணாம இந்த அஞ்சு பேர் பார்த்திருக்காங்க. இது எதனால இது வந்து சாத்தியம் அப்படின்னா அம்மாவுடைய யோக சக்தி தான் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சு இருக்கு. அதனால அம்மா வந்து பத்தி சொன்னா நிறைய சொல்லிட்டே போலாம். நம்ம அம்மா கிட்ட இருந்து சில பிரேரணைகள் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஒண்ணு அம்மா வந்து ஒவ்வொரு செகண்டும் கடைசி செகண்ட்ன்றதுனால வேஸ்ட் ஆஃப்ஸ் மனசுல கொண்டுட்டு வர்றதுக்கு டைமே அவங்க கொடுக்கவே இல்லை. அப்ப வீணான எண்ணமே வரலன்றதுனால டைம் சேவ் ஆச்சு, எனர்ஜி சேவ் ஆச்சு, அதனால தாட்ஸும் சேவ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி மம்மாட்ட இருந்து அந்த ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம், மம்மா 3 முறை முரளி படிச்சாங்க. அந்த விஷயம் மம்மா காலையில விடியற் காலையில எழுந்து செல்ஃபுக்காக யோகா பண்ணுவாங்க, மத்தவங்களுக்காக பண்ணாங்க. ஃபுல் டேல மம்மா கர்ம யோகா பண்ணாங்க. ஒருத்தவங்க கிட்ட பேசுறாங்க அப்படின்னா கூட பாபா நினைவுல இருந்துதான் அவங்க வந்து பேசியிருக்காங்க. அதனால அவங்க கர்மேந்திரியங்கள் மூலமா கோவமோ அல்லது ஆவேசமோ டென்ஷனோ ஆக வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா சோல் கான்சியஸ்ல இருந்ததுனால எல்லாத்த விட மிகப்பெரிய சக்தி மம்மா வந்து சமாளிக்கு சக்தி. யார பத்தி யாருக்கும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பிளஸ்ஸோ மைனஸோ அவங்கவுங்க கர்மால அவங்கவுங்க செட்டில் பண்ணிதான் ஆகணும். நாம என்ன பண்ணலாம், மத்தவங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கலாம், மனசா சேவா பண்ணலாம். இதுதான் மம்மா வந்து பண்ணாங்க. இதுல ஏதாவது ஒரே ஒரு விஷயம் நான் மம்மா டேல இந்த ஒரு பிரேரணையை நான் எடுத்துக்கிறேன், இந்த விஷயத்த நான் அவசியம் செய்யறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம நம்மளுடைய வாழ்நாள்ல இந்த ஒரு மம்மா டேல நம்ம ஒண்ணு எடுக்க போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மம்மாவும் சக்தி கொடுப்பாங்க, ஆல்மேட்டி சிவாவும் சக்தி கொடுப்பாரு, பிரம்மா பாபாவும் கொடுப்பாரு. 3 பேரோடைய சக்தி நம்மளுக்குள்ள கிடைக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம வந்து மம்மா மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு லட்சியம் வைக்கலாம்ல. மம்மா மாதிரி நாம எல்லா தெய்வீக குணங்கள் நிறைஞ்சாங்களோ ஒன்றும் இல்ல, ஆத்மா உணர்வுல இருந்து பரமாத்மா நினைவுல இருந்து நம்ம பார்க்கணும், பேசணும், கேட்கணும், கை மூலமா காரியம் செய்யணும், எல்லாமே கர்ம யோகியா இருக்கணும். இது மட்டும் செஞ்சாலே அம்மா மாதிரி ஆயிடலாம். யோகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தானா வந்துடும். வேஸ்ட் வராது. பாபாவை நினைக்கும் பொழுது லிங்க் கட் ஆகாம பாத்துக்கணும். அப்பப்ப லிங்க் கட் ஆயிடுச்சுன்னா நம்ம பாபாட்ட இருந்து தூரமா போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, திருப்பி க்ளோஸ்ல வர்றது கஷ்டமாயிடும். லிங்க் கட் ஆகாம பாத்துக்கிட்டு நம்ம சதா பாபா நினைவுல இருந்தா கண்டிப்பா அம்மாவுடைய அந்த ஒரு பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு அவசியம் கிடைக்கும். அதனால இதோட முடிச்சுக்கோன்னு நினைக்கிறேன். நல்லது. ஓம் சாந்தி. ஏதாவது கேள்வி கேட்கிறா இருந்தா கேட்கலாம். ஓம் சாந்தி. யோகா பண்ணலாமா? ஸ்ட்ரைட்டா உட்காருங்க, ஃப்ரீயா. நான் அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை சுற்றிலும் கேட்கக்கூடிய சிறு சிறு சப்தங்களிலிருந்து விடுபட்டு என்னுள் நான் ஆழமாக செல்கின்றேன். நான் ஆத்மா. ஆத்மாவுடைய பிரகாசமானது உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உடல் முழுவதும் பரவுகின்றது.
ஆத்மாவாகிய நான் ஸ்தூலமான உடலில் இருந்து விடுபட்டு ஒளி உடலாக விளங்கும் பரிஷ்டா உடலில் அமர்ந்திருக்கின்றேன். இந்த ஒளி உடல் மூலமாக சூக்ஷ்ம உலகத்தை நோக்கி பயணத்தை மேற்கொள்கின்றேன். முதலில் இந்த கட்டிடத்தை கடந்து விண்ணில் பறந்து செல்கின்றேன். மேக கூட்டங்களை எல்லாம் கடந்து சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் கடந்து சூக்ஷ்ம உலகத்தினை அடைகின்றேன். இன்று மம்மாவுடைய நினைவு நாளாகும். பிரம்மா பாபாவும் மம்மாவும் சூக்ஷ்ம உலகத்தில் அமர்ந்திருக்கின்றனர். அவர்களுக்கு முன்பாக நான் செல்கின்றேன். மம்மா தேஜோமயமான ஒளி பிரகாசமான பரிஷ்டா உடலில் வீற்றிருக்கின்றார். நான் மம்மாவிற்கு அருகாமையில் செல்கின்றேன். பல வருடங்கள் கழித்து தன்னுடைய சொந்த தாயை சந்திக்கக்கூடிய சிறிய குழந்தையை போன்று என்னை நான் உணர்கின்றேன். அம்மாவுடைய திருஷ்டியின் மூலமாக உண்மையான தாய் அன்பை பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். குறுகிய காலகட்டத்துல மம்மா இடைவிடாத இறை நினைவின் மூலமாக ஒரு சிம்ம வாகினியாக திகழ்ந்தார்கள். மம்மாவை சுற்றிலும் பாசிட்டிவான எனர்ஜி அளவிட முடியாததாக இருக்கின்றது. தூய்மை மற்றும் இறை நினைவு, இது இரண்டுமே மம்மா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார்கள். இடைவிடாத இறை நினைவு எத்தகைய சூழ்நிலையிலும் மம்மா ஆத்மா உணர்வு மற்றும் பரமாத்மாவின் நினைவில் இருந்து காரியங்களை செய்ததால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி அடைந்தார்கள். மம்மா
அமிர்த வேலை யோகாவும் இறை ஞானத்தையும் இரு கண்களாக பாவித்தார்கள். ஒரு நாளைக்கு 3 முறை முரளி படிச்சாங்க. மற்ற நேரங்களில் கூட ஆத்மா உணர்வு பரமாத்மாவின் நினைவில இருந்துதான் காரிய விவகாரம் செய்தார்கள். அதனாலதான் மம்மாவிடமிருந்து நற்குணங்கள் மற்றும் நல்ல அதிர்வலைகள் மட்டுமே இருந்தது. நான் மம்மாவுடைய இந்த குணங்களை அவசியம் பின்பற்றுவேன். முக்கியமாக மற்றவர்களை பற்றிய வீணான எண்ணமோ வீணான வார்த்தைகளோ பேசாமல் மம்மா சதா பாபா நினைவிலேயே இருந்ததுனால அந்த பிரச்சனைகள் தானாகவே முடிந்து விட்டன. நானும் இன்றைய நாள்ல இந்த பிரேரணை மம்மாவிடமிருந்து எடுத்துக்கொள்கின்றேன். எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் இறை நினைவு எனக்கு முழுமையான பாதுகாப்பையும் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும் என்று புரிந்து கொள்கின்றேன். மம்மா தன்னுடைய வலது கரத்தினால என்னுடைய தலை மேல கை வைத்து ஆசீர்வாதம் செய்கின்றார். மம்மாவிடமிருந்து முழுமையான சக்தியை பெறுகின்றேன். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பரிஷ்தா உடலாக நான் மாறுகின்றேன். என்னுடைய உடல் புதுப்பிக்கப்படுகின்றது. நானும் மம்மாவை போன்று பரம் பவித்திர சரீரத்தை தற்பொழுதே பெறுகின்றேன். நானும் அம்மாவும் பூமியை நோக்கி இறங்கி வருகின்றோம். அம்மா உடைய வலது கரத்தை நான் பிடித்துக் கொள்கின்றேன். ஒரு குழந்தை தன்னுடைய தாயை கரத்தை பிடிப்பதை போன்று நானும் அம்மாவும் பூமியை நோக்கி இறங்கி வருகின்றோம். இந்த பூமியில பாபாவுடைய காரியத்தை நிறைவேறுவதற்கு முன்பாக நிறைய பிராமணர்களுக்கு இருக்கக்கூடிய அலட்சியம், வீணான விஷயங்களில் தன்னுடைய எண்ணம் சொல் செயலை ஈடுபட்டிருப்பதை அம்மா பார்க்கின்றார். முதலில் அனைத்து பிராமண ஆத்மாக்களுக்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 15 லட்சம் வீக்கேஸ்க்கு அம்மா தன்னுடைய சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை அளிக்கின்றார். தாயின் அதிர்வலைகள் அனைத்து குழந்தைகளுக்கும் சக்தியை அளிக்கின்றது. அனைவரும்
தூய்மையின் பலத்தை பெறுகின்றார்கள். இடைவிடாமல் இறை நினைவில் இருப்பதன் முக்கியத்துவம் உணர்ந்து ஒவ்வொரு வீகேஸும் சிவ தந்தையின் நினைவில் ஈடுபடுகின்றனர். மம்மாவின் அதிர்வலைகள் உலகம் முழுவதும் பரவுகின்றது. அனைத்து சகோதர ஆத்மாக்களுக்கும் அமைதியும் மகிழ்ச்சியையும் அந்த அதிர்வலைகள் அளிக்கின்றன. அனைத்து ஜீவராசிகளும் அமைதி அடைகின்றனர். நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் எனும் 5 தத்துவங்களும் புனிதம் அடைகின்றன. தற்பொழுது மம்மா என்னுடைய ஸ்தூலமான சரீரத்தின் மீது வலது கரத்தை வைக்கின்றார். மம்மாவுடைய சக்தி வாய்ந்த பவித்திரத்தாவின் தூய்மையின் ஒளிக்கிரணங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உடல் முழுவதும் பரவுகின்றது. பிரெயினிலிருந்து உள் உறுப்புகள் அனைத்தும் முழு உடலும் புனிதம் அடைகின்றன. வெளிச்சம் வந்தவுடன் இருள் நீங்குவதை போன்று என்னுடைய உடலானது முழுமையான ஆரோக்கியம் நிறைந்த உடலாக மாறுகின்றது. இந்த உடல் மூலமாக ஆத்மாவாகிய நான் மம்மாவை போன்று சதா பாபாவுடைய நினைவு, பாபாவுடைய மகா வாக்கியங்களை சிந்தனை செய்வது, பாபாவுடைய சேவை செய்வது, இதற்கு இந்த உடலையும் மனதையும் பயன்படுத்துவேன் என்று என் தாயான மம்மாவிடம் உறுதி அளிக்கின்றேன். மம்மாவும் எப்பொழுது கூப்பிட்டாலும் வருவேன் என்று எனக்கு பக்க பலமாக மம்மா, பாபா, ஆல்மைட்டி சிவ் பாபா அனைவரும் இருக்கும் பொழுது அவசியம் இறை சேவையில் என்னால் இயன்ற உதவிகளையும் சதா இறை நினைவிலையும் இறை அன்பில் மூழ்கியும் இருப்பேன் என்று மம்மாவிடம் உறுதி அளிக்கின்றேன். என்னுடைய உடலானது புனிதம் அடைகின்றது. என்னிடமிருந்து பவித்திரத்தாவின் ஒளிக்கிரணங்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவுகின்றன. நான் ஒரு தூய்மையான ஆத்மா. ஓம் சாந்தி. சாந்தி. இது ஜெகதம்பாவின் கீதம். தாய்மையின் ஸ்வரூபம்
ஜகதம்பா தாயே உனையே தாய்மையின் ஸ்வரூபம் நீ நம் இனிய ஜகதம்பாவே அருந்தவத்தில் அமர்ந்த கோலம் இது ஜகதம்பாவின் கீதம் தாய்மையின் ஸ்வரூபம் நீ. Om Shanti, sister. Shanti. Thank you very much.